नहमदुल्लाह नुसल्ली व नुसल्लिमु अला रसूलिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु सुब्हानहु व तआला फ़ी कलामिहिल करीम वल फ़ुरक़ानिल हमीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नल्लाहा यग़फ़िरु ज़ुनूबा जमीआ सदक़ल्लाहुल अज़ीम वक़ाल रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम मन लज़िमल इस्तिग़फ़ार जअलल्लाहु लहू मिन कुल्लि नीकिन मख़रजा व मिन कुल्लि हम्मिन फ़रजा व रिज़्क़ुहु मिन हैसु ला यहतसिब सदक़ रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्லம். பெரியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனித சமூகத்தை படைத்த நோக்கத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவனை வணங்குவதற்காக படைத்தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் அவன் பக்கம், இறைவனின் பக்கம், படைத்தவனின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அதற்கு துணை கருவியாக, அதற்கு உபகரணமாக அல்லாஹ் வணக்கங்களை வைத்திருக்கிறான். இந்த வணக்கத்தை நாம் சரியாக செய்யாவிட்டால் நாம் அனுதினமும் பாவங்களின் பக்கம் சென்று கொண்டிருப்பதனால் இதன் பக்கம் நாம் அவன் எதற்காக படைத்தானோ அதன் பக்கம் நாம் சரியாக நெருங்க முடியவில்லை. அதற்கு மிக முக்கிய காரணம், நாம் வாழ்கிற இந்த சூழ்நிலையில் நாம் ஒவ்வொரு நேரமும் ஒரு பாவமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவங்கள் எல்லாம் தலைவிரித்து ஆடுகின்ற அளவுக்கு இந்த உலகத்தில் பாவங்கள் மிகவும் மலிவாக ஆகிவிட்டது. ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு எந்த சிரமமும் இல்லாமல் இலகுவாக பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவங்களுக்கும் நியாயப்படுத்துகிற அளவுக்கு இன்றைய உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், நாம் அல்லாஹ்விடத்தின் நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால், பாவங்களிலிருந்து தம்மை தற்காத்து கொண்டு நாம் அமல்கள் செய்கிற பொழுதுதான் அந்த அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரமும் அதற்கான மகத்துவமும் கிடைக்கும். நாம் பாவங்கள் செய்து கொண்டே நாம் தொழுகையாளியாக மற்ற அமல்களையும் செய்து கொண்டிருந்தால் அது எந்தவித பிரயோஜனமும் பலனும் அளிக்காமல் போய்விடும். அல்லாஹ் குர்ஆனிலே தொழுகையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது வலியுல் முஸல்லி, தொழுகையாளிக்கு கேடு என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். தொழுகையாளிக்கு அல்லாஹ்வை வணங்குபவர்களுக்கு அல்லாஹ் எதற்காக கேடு, அவர்களுக்கு வழியற்ற நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான் என்று பார்த்தால், அந்த தொழுகையை யார் சரியாக தொழவில்லையோ, அலட்சிய போக்காக, அதில் மிகவும் கவனம் குறைவாக, அல்லது மற்றவர்கள் நம்மை தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் தொழுகிறவர்களுக்கு தான் அல்லாஹ் இது போன்ற ஒரு வேதனையை, தண்டனையை வைத்திருக்கின்றான். இப்படி நாம் பாவங்களிலிருந்தும் எப்பொழுது நம்மை தற்காத்து கொள்ள முடியும் என்றால், அல்லாஹ்வுடைய அந்த இறை அச்சம், அல்லாஹ்வுடைய அந்த தக்வா நம்மிடத்தில் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நாம் பாவங்களிலிருந்து தம்மை தற்காத்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் அவனிடத்திலே அனுதினமும் பாவங்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் எந்த சூழ்நிலையிலும் கண் சிமிட்டும் நேரத்தில் கூட அந்த பாவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் பாவங்கள் தான் செய்யோம் என்கின்ற சிந்தனை கூட இல்லாமல் பாவங்கள் தானாக நிகழ்ந்து விடுகிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் இல்லாமல் இருக்க வேண்டும். சோதனைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அல்லது நம்மிடத்தில் மிகவும் வசதி குறைவாக பொருளாதாரம் இருந்தும் அதில் நிம்மதி இல்லாமல் அதில் நாம் மிகவும்
கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உங்களுடைய பொருளாதாரம் எங்கிருந்து வருகிறது, கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு வர வேண்டும் என்றால், கஷ்டங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால், நீங்கள் தொடர்ந்து பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். யார் பாவ மன்னிப்பு கேட்பதை அவசியமாக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு மிகவும் நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் கஷ்டங்களிலும் அல்லாஹ் அவர்களை விடுதலை செய்வான். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு எத்தனை கவலைகள் இருந்தாலும் துக்கங்கள் இருந்தாலும் அந்த கவலைகளிலிருந்தும் அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அது மட்டுமல்லாமல் அவருக்கு நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை வழங்குகின்றான், பொருளாதாரத்தை வழங்குகின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெரியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு தினமும் நாம் பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக் கொண்டே இருக்கின்ற பொழுது அல்லாஹ் இது போன்ற கஷ்டங்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்கின்றான். கஷ்டங்களிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் அவன் பாதுகாக்கின்றான். அது மட்டுமல்லாமல் நாம் எந்த கவலைகள் இருந்தாலும் அதிலிருந்து அல்லாஹ் அந்த கவலையை இல்லாமல் சந்தோஷமாக ஆக்குகின்றான் என்றால், நாம் இந்த பாவ மன்னிப்பை நாம் அதிகமாக கேட்க வேண்டும். ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையின் போதும் நாம் பாவ மன்னிப்பு கேட்பதை கட்டாயமாக்கி கொள்ள வேண்டும். நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்யாத அவர்கள் மஅசூமீன்கள், நபிமார்கள் எந்த விதமான பாவம் செய்யாதவர்கள், அவர்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 தடவை பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள் என்பதாக நபிமொழிகளிலே வருகிறது. அப்படி என்றால் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 தடவை பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் என்றால், நாம் அனுதினமும் ஒவ்வொரு நேரமும் நிமிடமும் பாவங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நாம் எந்த அளவிற்கு இந்த பாவ மன்னிப்பை நாம் கேட்பதை அவசியமாக்கிக் கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் நம்முடைய கோரிக்கைகளை வைக்கின்றோமோ, பாவ மன்னிப்பிற்காக நாம் செய்த பாவங்களை வருந்தி நாம் அல்லாஹ்விடத்திலே திரும்புவதற்கான பாவ மன்னிப்பு கேட்கின்றோமோ, அப்பொழுது நாம் பாவங்களிலிருந்து தற்காத்து அல்லாஹ்விடத்தின் நெருக்கத்தை பெற முடியும். அல்லாஹ்வும் அதைத்தான் சந்தோஷப்படுகின்றான். எந்த அடியான் தம்மிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்கள் மீது அதிகமாக சந்தோஷப்படுகின்றான். நாம் கேட்டு அல்லாஹ் தராமல் இருப்பதற்கு வெட்கப்படுகிறான் என்றால், நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் எந்த அளவுக்கு கேட்க வேண்டும், பாவ மன்னிப்பை நாம் அதிகமாக கேட்டு அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். பாவங்களிலிருந்து தம்மை தற்காத்துக் கொள்வதற்கு அந்த இறை அச்சத்தை நாம் அதிகப்படுத்தி பாவங்களிலிருந்து தற்காத்து நமது ஒவ்வொரு நாம் செய்கிற அமல்களும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால், இது போன்ற பாவங்களிலிருந்து பாவ மன்னிப்பை கேட்டு நாம் எல்லா விதமான விடுதலைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் விடுதலை பெற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா நேரங்களிலும் பாவங்களிலிருந்தும் தற்காத்து நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கும் அல்லாஹ்வின் இறை திருப்தியை பெறுவதற்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவருக்குரிய பாவங்களையும் சிறிய பெரிய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து பரிசுத்த மூமினாக நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி.